நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதெல்லாம் ஓகே. இல்ல எங்க ஃபங்க்ஷன்ல அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஒன்லி ஆர்கிட்ஸ். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் ஸ்வீட் கடைக்காரனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். சமையல்காரனுக்கும் சொல்லிட்டேன், அவன் இந்த தடவை நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிருக்கான். அர்ச்சனா, சமையல்காரனை கேன்சல் பண்ணிடு. நான் ஹோட்டல்ல இருந்து ஷெஃப் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க சைனீஸ், இட்டாலியன், மார்வாடி, பஞ்சாபி எல்லாம் செய்வாங்க. கார்த்திக், நம்ம ரெகுலர் சமையல்காரன் எல்லாம் செய்வான்ல. அதெல்லாம் சரி மாமா. ஆனா அவங்களும் டெல்லியில இருந்து ஆளை வரவழைச்சிருக்காங்கல்ல, அதனால நம்மளும் கொஞ்சம் வித்தியாசமா. அதெல்லாம் சரிதான். நம்ம ஆளுங்க இங்க வரப்போறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம சாப்பாடு தான் பிடிக்கும். சம்மந்திகளுக்கும் அந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக், நம்ம சாப்பாட்லயும் கம்மியான வெரைட்டிஸ் இருக்காது. கார்த்திக், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன் நீங்க இதெல்லாம் செய்றீங்க? நம்ம இப்படி எல்லாம் எப்பவுமே செஞ்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆர்கிட், ஷெஃப் இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? அர்ச்சனா, நிக்கிலோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நாம செய்யணும். அவங்க ஃபேமிலி டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நாம எதுவும் செய்யலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. கார்த்திக், நாம எதுவும் செய்யலன்னு யார் சொல்லுவாங்க? நந்தினி அக்காவோட கல்யாணத்தையும் நம்ம இதே மாதிரி தானே செஞ்சிருந்தோம். அப்ப எல்லாரும் பாராட்டினாங்க. எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தோம். மறந்துட்டீங்களா? அர்ச்சனா, தயவு செஞ்சு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத. நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். லட்சுமி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கார்த்திக், இங்க பாருங்க, தயவு செஞ்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு. இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. இதுவா? இது நல்லா இருக்கு, ஆனா அவ்வளவு நல்லா இல்ல. இது நல்லா இருக்கு. இந்த கலர் சூப்பரா இருக்கு. நீங்க இந்த கலர் கர்டன்ஸே போட்டுடுங்க. இதோ இதுதான். எங்கெல்லாம் போடணும்னு சொல்றேன் வாங்க. நீங்க வண்டியை புக் பண்ணிடுங்க. அம்மா, நான் இதை வந்துடுறேன். இந்த இடத்துல நீங்க பெருசு பெருசா கர்டன்ஸ் போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயமா நடக்கும். ஆமா, பூக்காரங்க கிட்ட பேசியாச்சு. அது வந்து தெரியலங்க, கார்த்திக் தான் பேசுறேன்னு சொல்லிருக்கான். நான் இருக்கேன்ல, நான் பேசி வேலையை செய்ய சொல்றேன். சரிப்பா, சொன்ன நேரத்துக்கு வேலை முடிக்கணும். சரியா? சரி. உங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. என் தங்கச்சி கல்யாணத்தை விட எனக்கு எந்த மீட்டிங்கும் முக்கியம் இல்ல. ஆனா என்னோட மெடிக்கல் செக்அப் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல? இந்து, நான் உன்னை எப்போ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன். இன்னைக்கு மட்டும் ஏன் எதிர்பார்க்கறேன்? மோதிரம் வந்துருச்சாமா? வந்துருச்சுமா. இத பாரு, சாதாரணமா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் விலை கூட போட்டு வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. அம்மா, நிக்கிலும் அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் இத பத்தி பெருசா யோசிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. எதை எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கோன்னு. இல்ல அர்ச்சனா, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியல. சரி விடுங்க. நீங்க இந்த மோதிரத்தோட பொறுப்பை என்கிட்ட கொடுத்துடுங்க. நீங்க வேணா பாருங்க, நிக்கிலுக்கு இந்த மோதிரம் ரொம்ப பிடிக்குமா? அது எப்படி? அம்மா, பாத்துக்கிட்டே இருங்க. என்ன நிக்கில், நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நான் இங்க எவ்வளவு நர்வஸா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நர்வஸா எதுக்கு இருக்கணும்? அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஸ்டேஜ்ல வந்து உட்கார போறேன். அவ்வளவுதான். நாளைக்கு அங்க இருக்கிற எல்லாரையும் விட என் உட்பி தான் அழகா இருக்கணும். ஏற்கனவே நீ ரொம்ப அழகுதான், ஆனா நீ நாளைக்கு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும். சரி, நான் வச்சிடுறேன். ஓகே ஓகே, see you tomorrow. வாங்கண்ணா. லட்சுமி, இது உனக்காக. இதுவா? ஒரு ஞாபகார்த்தமா இது எப்பவும் உங்ககிட்டயே இருக்கட்டும். பாத்தி அர்ச்சனா, இவ்வளவு நாள் சின்ன பொண்ணா இருந்த என் தங்கச்சிக்கு நிச்சயம் நடக்க போகுது. அர்ச்சனா, அர்ச்சனா,
அம்மா சாந்தி, இந்த அலங்காரம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. சொல்லுங்கம்மா. அர்ச்சனா, gift மேல எல்லாம் பேர் எழுத சொன்னதை எழுதிட்டியா? ஆ, மோதிரம்? அம்மா என்கிட்ட தான் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஆஹா. இந்த கார்த்திக் வேற எங்க போனானே தெரியல. அம்மா அர்ச்சனா, நீயும் போய் ரெடி ஆயிட்டு வா. எல்லாரும் வந்துருவாங்கல்ல. இதோ ரெடி ஆயிட்டு வரேன். கார்த்திக் எங்க போனானே தெரியலையே. நானும் அவரை தான் தேடுறேன். என்ன இது ஃபிட் ஆக மாட்டேங்குது? என்ன இருக்குதுல? இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. சும்மா அவசரப்படுத்தாதீங்க. அர்ச்சனா, அப்படி என்ன அவசரம் உனக்கு? சோ நீங்க சூட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க என் கூட வாங்க. ம், ஹா. இப்ப கண்ணு மூடி தரத்துக்குலாம் நேரம் இல்ல, அதனால இப்படியே தந்துடுறேன். இது உங்களுக்காக. வாவ், லவ்லி. இன்னைக்கு இதை போட்டுக்குவா? ம். என்ன இது கார்த்திக், விடுங்க. நீ என்ன ட்ரெஸ் பண்ண போற? நான் எனக்கு என்ன, ஏதாவது போட்டுப்பேன். ஆ, ஆ, இது இது எப்படி இருக்கு? ம்ஹும். நல்லா இல்லையா? நோவே அர்ச்சனா, இந்த சாரீஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு. வேற ஏதாவது கட்டு. என்கிட்ட இருக்கிற எல்லா சாரீஸும் இந்த மாதிரி தான் இருக்கு. எதை போட்டுக்கிறது? எது? ம்? நீ இதை கட்டிக்க. இது இது எனக்காகவா? ம். வாவ் கார்த்திக், ரொம்ப சூப்பரா இருக்கு. Thank you கார்த்திக். இன்னைக்கு நான் இத தான் போட்டுக்க போறேன். ஓ நோ. என்ன? அர்ச்சனா, நாம ரெண்டு பேரும் ப்ரெடிக்டபிள் ஆயிட்டோம்ல. நீ எனக்காக ட்ரெஸ் வாங்குற, நான் உனக்காக ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அது ஏன்னா இதுதான் பெரியவங்க லவ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், நம்ம சீக்கிரமா ரெடி ஆயிடலாம். அதை எப்ப யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. ரிசப்ஷனுக்குள்ள? அப்படியா? ம். ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேயிங் மிஷின்ல செக் பண்ணலாம். நீங்க வெயிட் குறைய சான்சஸ் இருக்கா இல்லையான்னு. ஏறுங்க. ம். வாவ், ½ கிலோ கம்மியா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி சீக்கிரமா வெயிட் லூஸ் பண்றது நல்ல விஷயமே இல்ல. அர்ச்சனா, இட்ஸ் ஓகே. ஐ அம் ஃபீலிங் குட். உண்மையே சொல்ல போனா கார்த்திக், எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரி கார்த்திக், நீங்க ரெடி ஆகுங்க, இல்ல அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் சொன்ன பொருள் எல்லாம் வண்டியில எடுத்து வச்சாச்சா? இதையும் ரொம்ப பத்திரமா கொண்டு போய் வண்டியில வை. சரி. பரவாயில்லையே, பொண்ணு வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக எல்லாரை விட முன்னாடியே ரெடியாகி நிக்கிறியா? அதுக்கு இல்லம்மா, அது வந்து என்னாச்சுப்பா? அம்மா, நம்ம அர்ச்சனாவோட நிச்சயதார்த்தம் ஞாபகம் வந்துருச்சு. அவ எப்பவும் நம்ம கிட்ட என்ன சொல்லுவா? நான் எப்பவும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுவா. இன்னைக்கு லக்ஷ்மியோட அம்மா அப்பாவை பத்தி நீ நினைச்சு பாத்தியா? எனக்கு நல்லாவே புரியுது. ம். சரி சரி, வாங்க போலாம், கிளம்பலாம். எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? பத்திரமா வைங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எதுவும் miss எதையும் நீங்க ஆயிடக்கூடாது. விட்டுடலையே. நல்லா ஞாபகம் இருக்குல்ல? எதையும் மறக்கலையேமா? எதுவும் மறக்கல. சீக்கிரம் நேரத்துக்கு அங்க போயிடணும். சூர்யா எல்லாத்தையும் வண்டியில வைக்க சொன்னல. இதோ கொண்டு போயிட்டே இருக்காங்கம்மா. சரி. ராகுல், ராகுல் எங்க? அவ எங்க போனா? ராகுல் எங்க இருக்க? கண்ணா ராகுல், ராகுல், என்னப்பா இது? ஏன் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இருக்க? ஆமா ராகுல், நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அம்மா, நீங்க எல்லாரும் போங்க.
நான் வரல. என்ன ஏன்பா? அங்க வந்தா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா. அங்க இருக்கவங்க எல்லாரும் பெரியவங்க தானே. என் வயசு பசங்க அங்க யாருமே கிடையாது. நம்ம ஒண்ணு விளையாடுறதுக்காக போகல. உன் வயசு பசங்க எதுக்கு இருக்கணும்? பேசாம வா. இரு கண்ணா ராகுல், இங்க பாரு, நீ வரலன்னா நல்லா இருக்காதுப்பா. மொத்த குடும்பத்தோட நம்ம அங்க போனாதான் நல்லா இருக்கும். எங்க பாரு ராகுல், நான் சொன்ன நீ கேப்பல்ல? இந்த மாதிரி கல்யாண ரிசப்ஷன் எல்லாம் உனக்கு பிடிக்குமே. அங்க வந்து நிச்சயமா உனக்கு போர் அடிக்காது. நாங்க எல்லாருமே அங்க இருப்போம். உன்னோட சூர்யா அண்ணா இருப்பான், உன்னோட அர்ச்சனா அக்கா இருப்பா. போப்பா, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரி பரவாயில்ல, விடுங்க. ராகுல் வரலன்னா நானும் நிச்சயம் வரமாட்டேன். சரியா? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வெளியில வா. நாங்க எல்லாரும் உனக்காக கார்ல காத்துக்கிட்டு இருப்போம். சரியா? சரி. சின்ன பையன் தானே. சரி வாங்க போலாம். நம்ம எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுவோம். வாங்க. வாமா. அர்ச்சனா அத்தையை பார்க்க போலாமா? ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ராம சீதா மாதிரி இருக்கீங்க. பெரியம்மா, இது வரைக்கும் சமையல்காரன் வரல. நான் என்ன பண்றது? என்னது? ஏன் இது வரைக்கும் வரல? போன் பண்ணி பாருங்க. நான் ஃபோன் பண்ணி பாத்துட்டேம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மழை வருது, வந்துட்டே இருக்கான்னு சொல்றாங்கம்மா. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வேற கிடைக்கலையா? திடீர்னு இப்படி சொன்னா எப்படி? அவங்க எப்ப வருது, எப்ப சமையல் ஆரம்பிக்கிறது? ஆமாமா, 2-3 மணி நேரத்துல எப்படி சமைக்க முடியும்? சமையல்காரர்கிட்ட இந்த வேலையை கொடுக்க வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன். அதானே. கார்த்திக், அவங்க வந்துருவாங்க. அர்ச்சனா, அவங்கள எல்லாம் நம்ப முடியாது. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் கிடையாதுல்ல. கமிட்மெண்ட்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு பதிலா நம்ம ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிட்டுருக்கணும். அவங்க பொறுப்பா டைம்க்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சிருப்பாங்க. அம்மா, நான் ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் கேட்டரிங் சர்வீஸ்க்கு பேசுறேன். இந்த டைம்க்குள்ள ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சரிப்பா. நம்ம கிட்ட நேரமும் கிடையாது. என்ன பண்ண போறோம்? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த கலர் காம்பினேஷன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, சின்னம்மா எப்பவுமே என்ன ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த saree உனக்கு ரொம்ப சூட் ஆகும், நீ இதே கட்டிக்கோன்னாங்க. சர்ப்ரைஸ்! நீங்க ஷர்ட் தானே செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஷாப்பிங்காக போயிருந்தால அப்ப உங்களுக்காக இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க இந்த ஷர்ட்டே போட்டுக்கங்க. இது எப்படி போட்டுக்கிறது? பிந்து, எனக்கு எந்த மாதிரி ஷர்ட்ஸ் பிடிக்கும்னு கூட உனக்கு தெரியலல்ல. அதுவும் இல்லாம ஷாப்பிங் போகும்போது நான் உங்ககிட்ட ஷர்ட்ஸ் வாங்கணும்னு எப்ப சொன்னேன்? இப்படி எல்லாம் செய்யாத, புரியுதா? வணக்கம் பெரிய ஐயா. வாங்க, எல்லாரும் வாங்க. மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனா எல்லாத்தையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுறோம். கொஞ்ச நேரத்துல எப்படி எல்லா ஏற்பாடையும் செய்வீங்க? இது நிச்சயதார்த்த வீடுங்க. விருந்தாளிங்க கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாவகாசமா வரீங்க. நீங்க இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம். நாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். பெரிய ஐயா, வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிடுறோம். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அதனாலதான் நிறைய பேரை கூட்டு வந்திருக்கேன். ஆனா உங்களால செய்ய முடியாது. அவங்க தான் செய்யறேன்னு சொல்றாங்கல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிடும் கார்த்திக். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க கத்துக்க. எல்லா வேலையும் சீக்கிரம் முடியணுன்ற அக்கறை எனக்கும் இருக்கு. இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க, நல்லாவே செய்வாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு விசேஷம் எல்லாத்துக்கும் இவங்க தானே செஞ்சிருக்காங்க. நீங்க போங்கப்பா, போய் வேலையை சரிங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நிறைய வேலை இருக்கு. நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அதுக்காக அவசரமா சமையல கெடுக்காதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெரிய ஆளுங்க. சாப்பாட்டுல எந்த குறையும் வரக்கூடாது. சமையலர் அந்த பக்கம் இருக்கு. சரிங்கம்மா. என்னங்க, இங்க பாருங்க, நான் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன்ல. என்னாச்சுங்க? அது வந்து
இங்க இருக்கிற தூணை கொஞ்சம் பாரு. சின்ன வயசுல நம்ம லக்ஷ்மி எப்பவும் இதையே தான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. ஒரு சில நேரம் இது பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. அப்போ நான் ரொம்ப பயந்துருவேன். எங்க போயிட்டான்னு யோசிப்பேன். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அப்ப நான் அதை பார்த்து சிரிப்பேன். எங்கேயும் போக மாட்டான்னு வேற சொல்லுவேன். ஆனா இப்ப பாருங்க, நம்ம பொண்ணு வெளிநாட்டுக்கு போக போறா. அம்மா அம்மா அம்மா, என் முடிய பாத்தீங்களா எவ்வளவு ட்ரையா இருக்கு. வாமா, உன் பொண்ணு கேக்குறதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணு. நான் போய் என் வேலையை பார்க்கறேன். அம்மா, என்னம்மா ஆச்சு? நல்லா தானே அம்மா. இருக்கு. இல்லம்மா, நான் பார்லருக்கு போயிருந்தேன்னா இன்னும் முடி அழகா இருந்திருக்கும். நான் நினைச்ச ஹேர் ஸ்டைல எப்படிமா இதுல பண்றது? உன்னோட அண்ணி கிட்ட சொல்ல, அவ பாத்துக்குவா. நீ போ, அவளை நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, வர விருந்தாளிங்க எல்லாரையும் நம்ம ரோஸ் கொடுத்து வரவேற்கலாம்க்கா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல யோசனை. என்ன சொல்றீங்க நீங்க? இன்னும் 1 ஹவருக்கு மேல ஆகுமா? இங்க பாருங்க, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு half an hourல டெலிவரி வேணும், அவ்வளவுதான். கார்த்திக், என்னாச்சுப்பா? அம்மா, நிக்கிலுக்காக நம்ம ஒரு கோல்ட் செயின் ஆர்டர் பண்ணோம்ல, அதை இன்னும் அவங்க கொண்டு வந்து கொடுக்கல. அந்த செயினை டைம்க்கு கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அப்படியா? இப்போ என்ன செய்யறதுமா? அம்மா, நான் பேசாம ஒண்ணு பண்றேன். நானே போய் அதை கொண்டு வந்துடுறேன். என்ன கார்த்திக், எந்த வேலையும் உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? எப்பவும் ஏதாவது பிரச்சனை. ஏன் இப்படி பண்ற? சித்தி, நான் லக்ஷ்மியை போய் பார்த்துட்டு வரேன். அவ ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. அம்மா, நீங்க கார்த்திக் எங்கேயாவது பாத்தீங்களா? அவன் வெளியில போயிருக்காமா. மாப்பிள்ளையோட செயினை வாங்கிட்டு வர போயிருக்கான். செயினா? ஆனா அம்மா, செயின் வந்துருச்சு இல்ல? அது வந்து நாங்க இன்னொரு செயின் ஆர்டர் பண்ணிருக்கோம். எனக்கும் கார்த்திக்கும் என்ன தோணுச்சுன்னா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல. இப்ப நிறைய புது டிசைன்ஸ் வந்திருக்குல்ல, அதுல ஒரு டிசைனை பார்த்து எடுத்திருக்கோம். மாப்பிள்ளைக்கும் புது டிசைன் தானே பிடிக்கும். மாணிக்கா, ஒரு நிமிஷம். அக்கா, மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, இது அழகா இருக்கும். நீ கல்யாண பொண்ணு. இல்லக்கா, நிக்கிலுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓஹோ, நிக்கிலா? இப்பவே கட்டிக்க போற புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறியா? இல்லக்கா, அவர்தான் சொன்னாரு. என்ன லக்ஷ்மி, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க ஆண்டி. வணக்கம். எப்பவும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்க. ஆமாமா, எங்க லக்ஷ்மிக்கு யாரு கண்ணும் பற்றக்கூடாது. அம்மா லக்ஷ்மி, நீ நிக்கலும் எப்பவும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? நல்லா இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நேரா நீ அமெரிக்காக்கு போக போற. இனிமே லக்ஷ்மிய அடிக்கடி நம்ம பார்க்க முடியாது. லக்ஷ்மி அங்க போனதும் எங்க எல்லாரையும் மறந்துடாதம்மா. சம்பந்தியம்மா, பொண்ணை பெத்த எல்லாருக்குமே இது ரொம்ப வேதனை தரக்கூடிய நேரம் தான். இனிமே நம்ம பொண்ணு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க போறாள்ல. இந்த வேதனை இன்னொரு தாய்க்கு மட்டும்தாங்க புரியும். ஆனா இந்த வேதனையிலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. குழந்தைங்கன்னு நினைச்ச நம்ம பொண்ணுங்க புது குடும்பத்துக்கு போய் புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்கல்ல. அங்கதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுதானே அவங்க இருக்க வேண்டிய இடம். அந்த கடவுள் லட்சுமிக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பாரு. வருத்தப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு முழு மனசோட நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புங்க.
நம்ம லக்ஷ்மி உண்மையிலேயே ரொம்ப லக்கி. பெரிய குடும்பத்துக்கு மருமகள போறா. அவங்க கண்ணை முடிட்டு இவளுக்காக செலவு பண்றாங்க. சரி லக்ஷ்மி, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு, எல்லாரும் வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த லெஹங்கா போட்டுக்கோ. இல்ல அர்ச்சனா, இந்தம்மா லக்ஷ்மி, நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்க. என்னமா சொல்றீங்க? இந்த ட்ரெஸ்ஸா? ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அம்மா, நாம இதுக்காக வேற லெஹங்கா பண்ணோம்ல, அப்படி இருக்கும்போது இது இல்ல, அது வந்து நான் அந்த புது ஷோரூம்க்கு போயிருந்தேன். போன உடனே இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இவளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இதையே போட்டுக்கோ. எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணுதான். இந்த நாளும் மறுபடியும் வரப்போறதில்ல. ரமாவும் பாவம் உனக்காக நிறைய செய்யறாங்கல்ல. ஆமா, தேங்க்ஸ்மா.